ஆல்ரெடி மதுரை தமிழ்நாட்டில் மதுரை திருநெல்வேலியில் ஆல்ரெடி இது ஸ்டார்டட் வித் தட் அண்ட் சிட்டி பேஸ் வந்து கோயம்புத்தூரில் இதான் ஃபஸ்ட் டைம் டே லான்ச் இல்லை மதுரையில் நல்ல இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு செவன் இயர்ஸ் ஆஃப் ஒரு ப்ரூவன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம்ல. இது வந்து புது தொழில் ஒன்றும் இல்லை. ஸோ யூலோ பைக்ஸ் வந்து ஆல்ரெடி 58,000 வெஹிக்கிள்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. பெங்களூர், டெல்லி, கொல்கட்டா, இண்டோர் எல்லாத்தையும் சரி. சிம்லர் வே மதுரையும் போனது உண்டு. ஸோ அங்கேயுமே 100 வெஹிக்கிள்ஸ் போட்டிருக்குது ஆல்ரெடி. அதுலேயும் நல்ல எல்லா வண்டியும் தினம் புக்கிங்கில் தான் போயிட்டுருக்கு. அண்ட் அந்த டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு டெய்லின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தொடர்ந்து தான் இப்போ கோயம்புத்தூர் அடுத்ததாக பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இங்கேயும் அதே சப்போர்ட் அண்ட் ஃபேவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேவிசிஸ் இப்போ எல்லாரும் பைக்ஸ் எடுக்கிற எல்லாத்துக்கும் வந்து யூலோ ஆப்ஸ் கொடுத்துருப்போம். அந்த ஆப்பில் வந்து அவங்களுடைய கேவிசியோட வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் ரிசீவ் பண்ணிப்போம். அண்ட் மோரோவர் அது எல்லாமே வந்து கீலெஸ் பைக்ஸ் எல்லாமே. அது வந்து எல்லாமே உங்களுக்கு ஆப்பில் தான் கண்ட்ரோல் ஆகும். ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஆஃப் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ஆப் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அண்ட் அந்த பே அண்ட் யூஸ் மாதிரி தான். நீங்கள் இப்போ ஒரு 3 நாள் டெய்லி ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம், 3 நாள் ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம், 7 நாளைக்கு எடுத்துக்கலாம், இல்லை மாதத்துக்கு கூட எடுத்துக்கலாம். மாதமாக எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பெட்ரோல் போடுற காசு தான் வந்து அவங்களுடைய செலவு காசுக்காக வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவங்க பே பண்ணிவிட்டு அதை எடுத்து அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். அந்த பீரியட் முடியும் போது மறுபடியும் அவங்க ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். போயிட்டு கோயம்புத்தூரில் இப்போ 100 பைக்ஸ் நம்ம போட்டிருக்கிறது வந்து டெலிவரி பார்ட்னர்ஸை மீட் பண்ணி தான் கொடுக்குறோம். அண்ட் இப்போ ட்ரையல் வெர்ஷனாக ஒரு 10 பைக்ஸ் மட்டும் டெய்லி கம்ப்யூட் மக்கள் பயன்படுத்த ஒரு விஷயத்துக்காக கொண்டு போகிறோம். அது அவங்களுடைய பயன்பாட்டுக்கு மக்கள் பழக்கப்படுத்தப்பட்ட பட்சத்தில் அதோட இன்க்ரீஸ் கூடுவோம். அண்ட் எல்லாம் ஒரு 8-10 ஸ்பாட்ஸ் வந்து கோயம்புத்தூர்லேயே பிளான் பண்ணிவிட்டு எங்கே மக்கள் கிளஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கே அதை நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கோம். அவங்க அது ஸ்கேன் பண்ணி அவங்க ஆப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு ட்ரையலாக இப்போ ஒரு 10 வெஹிக்கிள்ஸ் பிளான் பண்ணுறோம். அதோட தொடர்ச்சியை பார்த்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே தென் வி பிளான் பண்ணுறோம்.